நல்லதை அடையுவதற்கு நம்ம நேரத்தையும் காலத்தையும் எல்லாம் ஓரளவுக்கு சரிப்படுத்தி நம்ம இந்த பயணம் நிறைவுபடுத்தணும். Wherever there is positive, we must allocate our time and have sufficient facilities and comfort to visit and to be there. ஹிருதய சுத்தியோடு, with a pure heart, சுத்தமான பாவத்தோடு, with a pure attitude, உத்தமமான மார்க்கத்தில், with the right path, நம்ம இருந்தால், if we can lead the life, நம்ம அடையுவதெல்லாம் தெய்வீகம்தான். whatever we achieve, everything is divine. சுத்த ஹிருதயம் வேணும். We need a pure heart. எதிலையும் விரோதம் இல்லாத நிலை. That mean pure heart mean we have no enmity or we have no negative feelings towards anything. சுத்தமான பாவம், எதிலையும் வெறுப்பில்லாத பாவம். The pure attitude mean again we don't hate anything. விரோதம் இல்லை, வெறுப்பில்லை. There's no enmity, there's no hate. நம்ம சொல்ல வெறுப்பு விரோதம்னால சொல்லுங்க. We often say enmity, hate. எனக்கு ஹிருதயத்தில் எதிலையும் விரோதம் இல்லை. I have no hate. எனக்கு எதிலையும் வெறுப்பு கிடையாது. I have no enmity. வெறுப்பு வந்தால் சிரிப்பு வராது. If you try to hate, naturally it will kill our smile. வெறுப்பு வந்தால் சிரிப்பு வருமா? If we hate something, will we smile? வெறுப்பு வந்தால் அரப்பு தான் வரும். If you had the hate, then you will get irritated. அப்போ அரப்பு வரக்கூடிய வெறுப்பு வராமல் இருக்கணும். So we don't want the hate which will subsequently bring that irritation. இதெல்லாம் அந்த விரோதத்திலிருந்து தான் வரும். ஓரத்தில் விரோதம் இருந்தால் அரப்பும் வெறுப்பெல்லாம் வரும். If we have the enmity in our heart, naturally we will have hate, naturally we will have irritation. சிரிப்பே வராது. We won't be able to smile at all. சுத்த பாவம், the pure attitude, உத்தமமான மார்க்கம், the right path. நிறைய மார்க்கம் இருக்கு இந்த உலகத்தில். There are plenty of path. ராவணன் எல்லாம் தேர்ந்தெடுத்த மார்க்கம் தெரியும் தானே. கம்சன் தேர்ந்தெடுத்த மார்க்கம், சூரபத்மன் தேர்ந்தெடுத்த மார்க்கம், அவங்களெல்லாம் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க? You all know the path chosen by King Ravana, Surapatma, Hamsa. அவங்கெல்லாம் எடுத்த மார்க்கம் ஆசுரிகமான மார்க்கம். The path they choose is the negative. எப்படியாவது எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் என்னிடம் சொந்தமாக்கணும் அந்த பாவம். They had an attitude to destroy everything and become an owner of everything. உத்தமமான மார்க்கத்தில் தான் நம்ம போகணும். We must always travel on the right path. நம்மளுக்கு அருகதைப்பட்டது எதுவோ அது மட்டும் நம்மளுக்கு போதும். Whatever is distant to us or whatever is meant for us, that is more than enough. நம்மளோடது அல்லாதது ஒன்றும் நம்மளுக்கு வேண்டாம். We don't want anything which doesn't belongs to also, which is not intended for us. அடுத்தவங்களுக்கு சொந்தமானது ஒன்றும் நம்மளோடதுன்னு நினச்சிட்டு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. We should not claim ownership for other people's property. சில வேளையில் நஷ்டத்தை சந்திக்கிறோம். When we seek for profit, at time unexpectedly we end up with the losses. நஷ்டங்கள் பலவிதமான விரக்திகளை நம்மளுக்கு கொடுக்கும். The losses will bring frustration to us. பலவிதமான விரக்திகளை உண்டாக்கும். It create many type of frustration. பக்தியை குறைக்கும். It will reduce our devotion. நம்ம லாபத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நஷ்டத்தை சந்திச்சிட்டோன்னா உடனே நம்மளுக்கு பலவிதமான விரக்திகள் உருவாகும், பக்தி எல்லாம் குறையும், அப்புறம் விரோதத்தை நம்ம வச்சு வாழத் தொடங்கும், வெறுப்பு அரப்பெல்லாம் நம்மளை கூடவே இருக்க தொடங்கும். இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. So suppose when we have an intention with the intention of making profit, unexpectedly if we end up with a loss, naturally it will bring frustration, disappointment. That will create anger, agitation. So then with that we will try to lead a negative life. We should not go into that state of mind. ஒரு லாபத்திலிருந்து ஒரு நஷ்டம் இருக்கு, ஒரு நஷ்டத்திலிருந்து ஒரு லாபம் இருக்கு. With profit also there is a loss, with a loss there is also a profit. லாபம் நஷ்டம் லாபம். Profit, loss and the profit.
இதுதான் வாழ்க்கை. This is life. நம்ம வாழ்க்கை ஒரு லாபம்தான். Our life itself a profit. ஆனால் பலவிதமான நஷ்டங்களும் அந்த வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். In that life, there's at times we are encountering many losses. நஷ்டத்தை அதிஜீவித்து லாபத்தை அடைகின்றோம். At times we overcome those losses and achieving those profit. அதான் நடந்துருக்கு. That's what happening now. ஒரு குழந்தை கைக்கு கிடைக்கிற நேரத்தில் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. When there's a newborn in the family, the parents are so joyful. ஆனால் அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தையை கொண்டு ரொம்ப கஷ்ட துன்பங்களும் சில வேளையில் அந்த தாய் தந்தைகள் அனுபவிக்க வேண்டியதும் உண்டு. Sometime when the children grow up, unfortunately, if they choose a wrong path, the parents undergo suffering. கட்டாயம் ஒரு நொடி நேரமாவது அந்த பிள்ளைங்களை யோசித்து வேதனைப்பட வேண்டிய நிலைமைகளும் வரலாம். There are times at time parents worry about their children. காரணத்தோடையும் வேதனைப்படுவாங்க, காரணம் இல்லாமலும் வேதனைப்படுவாங்க. Sometimes parents worry with reason, sometimes they worry for the hypothetical reasons. அதையெல்லாம் ஜெயிச்சு பிள்ளை ஒரு நல்ல நிலைமை அடையும் என்றொரு நம்பிக்கையோடு போராடுவதும் உண்டு. At times they know very well the children are going through a tough time, but still they offer prayers and with the hope that the children will overcome all those challenges and do well. அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமையை அடைந்ததும் உண்டு. The children they overcome all the challenges and reached a good state. அதாவது சொன்ன லாபம் நஷ்டம் லாபம். The profit, loss, again profit. இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கு நமக்கு. These are part and parcel of our daily life. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. But we should not be within this. நம்ம எதுக்குள்ளே இருக்கணும்? Within which we should be in. தவத்துக்குள்ளே இருக்கணும். We must always within that penance. தவத்தை கொண்டு அவஸ்தைகளை எல்லாம் அதிஜீவிக்கணும். With a penance we must overcome the circumstances. ஆத்மார்த்தமாக வாழணும். We must lead a soulful and sincere life. ஐஸ்வர்யத்தை அடையணும். With that we must achieve prosperity. ஆனந்தத்தோடு இருக்கணும். We must lead the life with happiness. அதான் வாழ்க்கை. That is life. எல்லாரும் நல்லா கும்பிடுங்க. All of you, please offer your sincere prayers. ஆத்மார்த்தமாக நமக்கு இருக்கணுன்னாலும் ஐஸ்வர்யத்தை அடையணுன்னாலும் அந்த ஆனந்தத்தோடு வாழணுன்னாலும் இந்த பூமியில் நமக்கு சில பூமியை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவை இருக்குது. To lead a life with happiness and also with prosperity and to enjoy everything, we need the blessing of the people who are around this world. இந்த பூமி சுற்றி இருக்கிறவங்க யாரு? Who are the people around this world? நவகிரகங்கள். There are 9 planets are around this earth. அதில் ரொம்ப நெருக்கமாக சுற்றி இருக்கிறாங்க ராகு கேது. The who is very close to the earth is Rahu and Kethu. உண்மையாக ராகு கேது எங்கே இருந்து உற்பத்தி ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். We all knew where the Rahu and Kethu came from. எந்த ஒரு தெய்வீகமான காரியத்துக்குள்ளேயும் ஆசூரிகமானவங்கள் பெரிய அளவில் இருப்பாங்க. Even when you undertake a divine activity, there will be still some part you can witness some negativity. ராகு கேது எங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்குன்னு கேட்டால் ஆசூரிகத்திலிருந்து தான் வந்திருக்கு. From where these Rahu and Kethu came? They came from the negativity. அமிர்தத்தை அடைய வேணும் என்று ஆழமாக நினைத்து கொண்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பல ஆழ்மதனம் நடத்துகின்ற போது இந்த அமிர்தத்தை அடைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு சொர்பானு என்ற ஒரு அசுரன், தேவர்களுடைய வேஷத்தை போட்டு
தேவர்களோடு சேர்ந்து இருந்தாங்க. அப்போது அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த அசுரர்களுக்குள்ளே இருந்த ஒரு அசுரன் தேவர்களோட சேர்ந்து மாறு வேஷத்தில் இருந்தாங்க. ஆசுரிகமான வேஷத்தை வெளியில் காட்டாமல் தெய்வீகமான வேஷத்தை போட்டு அந்த தெய்வீகத்தோடு வந்து இருந்துட்டாங்க. அப்போது அசுரர்களுக்கு கிடைக்காத அந்த அமிர்தம் அசுரனாக இருந்த அந்த சொர்பானு என்ற அசுரனுக்கு இந்த தேவதைகளுடைய கூட்டத்தில் வந்து இருந்தபடியாக கிடைச்சிட்டது. அந்த அமிர்தம் சேவித்த பிறகு அந்த தேவதைகளுக்கு மிருத்யு கிடையாது. அதுக்கு தான் அந்த அமிர்தம் சேவித்தது. அந்த அமிர்தம் சேவித்தா மிருத்யு இல்லை. அப்போ அசுரர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தம் கிடைக்கல. அவங்கெல்லாம் இப்போ கதையில் இல்லை தானே. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் அழிவில்லை. ஏன்னா அமிர்தம் சேவித்த பிறகு. அப்போ இந்த ஒரு அசுரனுக்கும் அந்த அமிர்தம் கிடைச்சது. அப்போ அவருக்கும் அழிவு கிடையாது. இந்த அமிர்தம் சேவித்தபடியா சொர்பானு. அப்போ என்னாச்சு, இந்த அசுரன் தேவர்களுடைய உள்ளுக்குள்ளே வந்து அந்த அமிர்தம் அருந்தினது 2 பேர் பார்த்துட்டாங்க. சூரியனும் சந்திரனும். அதான் சூரிய சந்திராதிகளை யாராலையும் மறைக்க முடியாது. சூரிய சந்திராதிகள் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டது. அப்போது மகாவிஷ்ணுவுக்கு அது தெரிவித்த போது மகாவிஷ்ணு சுதர்ஷன சக்கரத்தினால அந்த அசுரனை 2ஆகி சிரசும் உடலும் செப்பரேட் ஆக்கி விட்டது. அப்போவும் மிருத்யு கிடையாது. அப்புறம் அந்த உடல் சிரசும் தனியாக வந்துட்டது இல்லையா அசுரனோட. அது ராகுவும் கேதுவுமாய் மாறிவிட்டது. Yeah, let's see the story of Rahu Kethu. Many of you know the story of the churning of milky sea. There's with the intention of getting that nectar. Because it is a big task, so Devas couldn't do alone, or the Asuras, demons couldn't do alone. So in this particular occasion, they formed company. They said, okay, let's both of us do. And they churned, and the nectar came. But for some reason, none of the demons didn't get the nectar, and all the Devas get the nectar. However, one demon, his name is Sorbanu, who disguised himself as Deva and went and received the nectar. Once you have the nectar, you will never die. So, however, that sun and moon witness and they identified he is not Deva. He notified Mahavishnu about this Asura. So Mahavishnu with the Sudarshana chakra cut him into 2 because they couldn't, because he had the nectar, he will never have death. So that is when he cut him, when the head and the body is to separate, that 2 came as Rahu and Kethu. அப்போ சிரசு பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறிவிட்டது. The head came as Rahu and the body came as Kethu. அதில் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு சிரசு இருக்கும், கேதுவுக்கு பாம்போட தலை தான் இருக்கும். If you look at if you witness Rahu and Kethu, Rahu will have a head, the Kethu will have more like a snake, shape of a snake. இப்போ ராகு கேதுவோட உற்பத்தி அப்படி என்றுதான் புராணம் சொல்லியிருக்கு. So based on the ancient scriptures, that's what Rahu and came into existence. ஆனால் சூஷ்மதளத்தில் இன்னும் நிறையா கதைகள் இருக்குது. கதைகள் இல்லை, இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். So but again, sort of internally, sort of in a subtle way, there are many stories, but really speaking, these are not stories. These things take place within ourselves also. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பவும் நல்லதுக்காக 4 பேர் இருந்து ஆத்மார்த்தமாக
சேவைகள் செய்கின்ற போதெல்லாம் அதுக்குள்ளே சூக்ஷ்மமாகவோ ஸ்தூலமாகவோ ஆசுரிகமானவங்களெல்லாம் வந்திருந்து அதை குழப்பறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. When four people come together and they want to do some good deeds, naturally there will be few will be there externally or in a subtle way they have to disrupt those good activities. சுகத்தை கொடுக்கிறவங்களும் இருப்பாங்க, துக்கத்தை கொடுக்கிறவங்களும் இருப்பாங்க. Some people give you comfort, some people give you sorrow. இப்போ நீங்கள் ஒரு 10 பேரோட பழகி பாருங்க, அதில் ஒரு 8 பேர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவாங்க, 2 பேர் உங்களுக்கு துக்கத்தையும் தருவாங்க. See, suppose if you come into contact with 10 people, 8 people will be very conducive, very nice to you and give you that comfort, but the 2 people will give enough aggravation. 10 பேரும் உங்களை உணர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் என்று நினைக்கவே கூடாது. You should never have an expectation that everybody you come across in your life going to understand you and give you cooperation. நல்லதை சொல்லிக் கொடுத்து நம்மளை வெறுத்துவதற்கும் 4 பேர் இருப்பாங்க, தவறானதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மளை குழப்பறதுக்கும் 1-2 பேர் இருப்பாங்க. There are few people who will give us knowledge and make us realize, help us to progress, and there are people to confuse us. ஆனால் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து போகணும். But we must overcome everything. அதுக்கு தான் நம்ம ரிஷி முனிவர்கள் எல்லாம் நவகிரகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கு. That is the reason our ancient saints and rishis gave a special place for Rahu and Kethu. ஆனால் இந்த ராகு கேதுவுக்கு 2 பேர் மேலே ரொம்ப கோபம் இருக்குது. But this Rahu and Kethu very angry with 2 people. சூரிய சந்திராதிகளில். And they always have that enmity for sun and the moon. இந்த காட்டி கொடுத்தவங்க மேலே கோபம் இருக்கு. Because they were angry, their disguise came into light because of sun and the moon. அதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் நடக்கும்ல, இந்த கிரகணம்னா ராகு கேது அவங்கள விழுங்கிறது தான். When you say that when you have eclipse, lunar or solar eclipse, in other words, according to the Puranas, that Rahu and Kethu try to swallow the moon and the sun. அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இந்த கிரகணம் நடக்கிற நேரத்தில் விஷாம்சம் பரவும். When the eclipse time, the negativity will spread all over the world. அதனால தான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் நடக்கிற நேரங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கோவிலெல்லாம் திறக்கக்கூடாது. That is the reason we take utmost care at the time of eclipse. We don't cook, we don't drink anything, and the temples are fully closed. ஆனால் ராகு கேதுவில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. Also there are positive qualities in the Rahu and Kethu. நம்ம வாழ்க்கையில் மெயின் பார்ட் அவங்க. In our life they are our main part. நம்மளுக்கு நம்மளோட இந்த லௌகீகமான வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேறுவதற்கு ராகுவோட அருள் நிறைய வேணும். In the material world we have many wishes and desires. To fulfill that one we need the blessing of Rahu. அந்த ஒரு ஆசை என்றது ஒன்று இருக்கின்றபடியாக தான் நம்மளெல்லாம் நல்லா இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். Because of the desire only we are functioning, we are yearn to achieve that one. இப்போ சுவாமியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, அதனால தானே சுவாமியை தேடிக்கொண்டிருக்கிறோம். Because you all want to come into contact with the Sadguru, that is the reason we are seeking that one. இப்போ இந்த லௌகீகமான சுக சௌக்கியங்களுக்கெல்லாம் ராகுவோட ஆசீர்வாதம் நிறைய வேணும் நமக்கு. We need the blessing of Rahu in the material world to achieve anything. ஒரு குடும்பத்தோடு வாழணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது, குழந்தைங்களோட வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. இதுக்கு ராகுவோட ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வேணும். We have a desire to have a family and children. For that we must have the blessing of Rahu. ராகுவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் சீறிக்கொண்டே இருக்கும். Without the blessing of Rahu we won't be able to achieve these things. கேது எப்படி தெரியுமா, எல்லாத்துலேயும் நமக்கு விரக்தி உண்டாக்கும். The Kethu, it is always make us frustrated with everything. ராகு ஆசையை உருவாக்கும், கேது நமக்கு விரக்தி உருவாக்கும். The Rahu create the desire for us, Kethu create the frustration for us. நமக்கு குடும்பத்தோடு வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால்
கேது தேசம் வந்தால் கவனமாக இருக்கணும். இந்த வாழ்க்கையிலலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. We have the desire to be in the family, but if we have the period of Ketu according to our horoscope, then naturally we disinterested in all these things. அப்பா அம்மா குழந்தைங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்காது. The parents want their children to get married, they visit temple after temple, but the children are not interested in getting married. இப்போ கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லாமல் இருந்தால் அது கேதுவோட தாக்கம் தான். Say during the time of the period where the man or woman can get married, if they are not interested in marriage, that is because of the impact of Ketu. ஆனால் கேதுவுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. Same way Ketu has many good qualities. நமக்கு நம்ம பூர்வீகத்தை எல்லாம் காட்டி கொடுக்கும். Ketu help us to understand our ancestry. நம்ம ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப உதவும். It will help in the path of spirituality. சன்னியாசி ஆகணும்னா கூட கேதுவோட ஆசீர்வாதம் வேணும். Even if you want to become a saint, for that you need the blessing of Ketu. ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா கேதுவோட ஆசீர்வாதம் வேணும். If you want to talk about spirituality, you need the blessing of Ketu. ஆந்தரிகமான சூக்ஷ்ம தலங்களை எல்லாம் தேடி அடைவதற்கு கேதுவோட blessing வேணும். Internally, if we want to locate those places, we need the blessing of Ketu. லௌகிகமான வாழ்க்கையில் நம்மளுக்கு அடைவதை கொண்டு வாழுவதற்கு ராகுவோட blessing வேணும். In the material world, whatever we seek, whatever we achieve, to enjoy what we achieve, we need the blessing of Rahu. அப்போ ஆந்தரிகமான சௌக்கியத்துக்கும் பாகிகமான சௌக்கியத்துக்கும் ராகு கேதுவோட blessing நமக்கு ரொம்ப தேவை இருக்கு இந்த பூ உலக வாழ்க்கையில். For internal and external comfort, we need the blessing of Rahu and Kethu for us to lead the life on this earth. அதனால தான் நம்மளெல்லாம் ராகு கேதுவை நல்லா சேவிக்கிறோம். That is the reason we are offering prayers to Rahu and Kethu. நம்ம சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிச்சால் எந்த அசுரனும் அடங்கி நிற்பான் நம்மளை ஆசீர்வதிக்கிற விதத்தில். If we pray the way we want to pray, then any demons will be under control. In such a way, they will offer blessings to us. கடிக்கிறவங்களெல்லாம் நம்ம அன்போட பேசி பழகினா நம்மளை கடிக்காமல் விட்டு வைப்பாங்கல்ல. Say, people whom we come across, if we maintain a good relationship with them, we won't get any hassle from them. சிலவங்களெல்லாம் கடிக்கிறவங்கன்னா நமக்கு தெரியும். அப்படியா இருந்தாலும் கூட நம்ம அவங்கள அப்படியே சிரித்து சமாளிச்சுக்கிட்டு அந்த கடி வாங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. We know some people are negative characters, but still we manage them and manage to continue our life. இல்லை, அதே மாதிரி ராகு கேதுவை நம்ம நல்லா வச்சு கும்பிடணும். Same way we must offer prayers to Rahu and Kethu. ராகுவோட க்ஷேத்திரம் தான் காடு. The location for Rahu is the forest. நம்மளெல்லாம் காட்டிலேருந்து தான் வந்திருக்கோம். We all originated from those forests. நம்ம முன்னோர்களெல்லாம் காட்டில் தான் இருந்தாங்க. Our ancestors lived in the jungle. இப்போவும் நம்மளை சுற்றி காடு தான் இருக்குது. Around us, till they are the jungle. ஒரு பகுதி காடு தான். One part is always a jungle. அப்போது கட்டாயம் ராகு கேதுவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் வேணும். நமக்கு லௌகிகமான சௌக்கியம் வேணும், ஆந்தரிகமான சௌக்கியம் வேணும். We all need the blessing of Rahu and Kethu. We need the internal as well as the external comfort. மனசுக்கு சமாதானம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல அனுபவங்களும் நமக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனுபவங்களும் நமக்கு கிடைக்கணும். We want the experiences which will make us peaceful and comfortable. Also, we need the blessing to progress in our life. இதுக்கு தான் நம்ம ராகு கேதுவுக்கு விசேஷமான ஆராதனைகளெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். That is the reason we offer special prayers to Rahu and Kethu. நாளைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு விசேஷமான யக்னம் பண்ணுறோம் ராகு கேதுவுக்கு. Tomorrow there will be a big fire sacrifice at Navagraha Sri Kathirgaama Yogishwara Dhandayuthapaani temple for Rahu and Kethu. ராகு கேதுவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், மகாயாகம் பண்ணுறோம். Tomorrow we are going to do a mahayagam. மகாயாகமும் விசேஷால் நாகதேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நாளைய தினம் காலையில் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். நீங்களெல்லாம் அந்த யக்னத்தில் வந்து
சேர்ந்துக்கணும். Tomorrow also there will be special prayer for Nagaraja and Nagarani. Our beloved Sadguru extend the invitation to all devotees. Please come and take part in that one. இந்த பாபா சொன்னேன், அமோகமாகவும் ஆடம்பரமாகவும் அலங்காரிகமாகவும் சில விஷயங்களெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு எங்கேயாவது உயர்ந்து வாழ்வதாக இருந்தால் அதை அடைய வேண்டிய நம்ம தர்மம். Say if there's something is available, extensive, elaborative and decorative, it is our duty to seek and find it and achieve it. ராகு கேதுவை முன்னிறுத்தி ராகு கேதுவுக்கென்ற மகாயாகங்கள் எல்லாம் உலகத்தில் ரொம்ப குறைவாக தான் நடந்துட்டுருக்கு. In this world, to keep Rahu and Kethu in the forefront and offering fire sacrifice are very, very limited. ஆனால் ராகு கேதுவோட நமக்கு ஆழமான உறவு இருக்குன்னு நமக்கு தெரியும். But we all know we have a deep-rooted relationship with Rahu and Kethu. இந்த பாபா சொல்ல நாடி மர்மம். That is our beloved Sadguru say that unknown aspect of our internal system. அதனால் இந்த ராகு கேதுவோட ஆசீர்வாதங்கள் நம்ம நிறைய அடையணும். அதுக்கு ராகு கேதுவுக்கு நம்ம உபச்சாரங்கள் கொடுத்து ராகு கேதுவை பிரீதிப்படுத்தணும். We need the blessing of Rahu and Kethu. For that we must do the correct thing and please both of them. இந்த ராகு கேதுவுக்கு எல்லா இடத்திலும் ஸ்தானம் இருக்கு. Rahu and Kethu have location for in all places. நீங்களை யோசிச்சு பாருங்க, சூரிய சந்திராதிகளை விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குன்னா அவங்களோட சக்தி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. You can see the power of Rahu and Kethu if they can slow sun and moon. இல்லையா? சூரியனையும் மறைக்கும், சந்திரனை மறைக்கும். Rahu and Kethu can hide sun as well as moon. சூரிய கிரகணம் எல்லாம் நடக்கிற நேரத்தில் பார்த்துருப்பீங்களா, சூரியன் அப்படியே கருப்பாகும். During the solar eclipse, you can see how the sun become darker. அவ்வளோ பெரிய சூரியனை மறைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி ராகுக்கு இருந்தா கேதுவுக்கு இருந்தா இந்த எல்லளவில் இருக்கிற நம்மளை எல்லாம் மறைக்கிறதுக்கு. If Rahu and Kethu have the power to hide the outsmart sun, where are we? பாருங்க, நம்ம மனம் சில நேரத்தில் மறைவதுண்டு. Our mind at time go away. மனசே இல்லாத மாதிரி சில நேரத்தில் நம்ம இருப்பதுண்டு. At time we were completely stand still without anything. சில நேரத்தில் நம்ம புத்தியும் மறைவதுண்டு. Same way our intelligence goes away. புத்தி இல்லாத மாதிரி நம்ம இருப்பதுண்டு, மனசு இல்லாத மாதிரி இருப்பதுண்டு. At time we are behave like we don't have any mind or we don't have any intelligence. மனசை வந்து ஏதாவது மறைக்கும், புத்தியை வந்து மறைக்கும். There are many things hide our mind and our intelligence. இந்த மனசும் புத்தியும் தான் சூரியனும் சந்திரனும். The mind and the intelligence is like the sun and the moon. மனசுக்கு அதிபதி சந்திரன், புத்திக்கு அதிபதி சூரியன். For mind is the master is moon. The மனசுக்கும் புத்திக்கெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ல வாழ்க்கையில். For intelligence is the master, the sun is the master. At time we get confused. There are many events take place around us which tend to hide our mind as well as the intelligence. சொல்லும்ல, மனசு சரியில்லை, புத்தி வேலை செய்யலை. Often we say I'm not that great, feeling so low, or my intelligence is not that great. மனசு சரியில்லை, புத்தி வேலை செய்யாது. If your mind is not right, naturally the intelligence doesn't work. இல்லையா? அப்போ மனசு சரியாக இருக்கணும், புத்தி வேலை செய்யணும். We want our mind to be okay and the intelligence to be sharpened. அப்போ இது ரெண்டும் சரியாக இருக்கணும்னா, இது ரெண்டும் சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். If the mind and the intelligence, if both are active only, we can achieve anything in our life. இதுக்கெல்லாம் ராகு கேதுவோட தாக்கங்கள் வரக்கூடாது. For this one, we don't want to displease Rahu and Kethu. மனசமாதானத்தோட கர்ம விஜயத்தோட நம்ம சுபிக்ஷமாக வாழணும். With a peace of mind, with a victory in all our actions what we undertake, with that we need to lead a prosperous life. இந்த மகா சங்கல்பத்தை முன்னிறுத்தி நம்மளெல்லாம் ராகு கேதுவுக்கு விபுலமான யாகம் பண்ணி ராகு கேதுவை சம்திருப்திப்படுத்துகிறோம். With that resolve, tomorrow we are going to undertake an extensive fire sacrifice for Rahu and Kethu to please both of them. நாளைக்கு நடக்கின்ற இந்த மகா யாகத்தில்
நம்ம குடும்பத்தினுடைய ஒரு பங்கு அந்த யாகத்துக்கு சமர்ப்பிக்கணும். With tomorrow's fire sacrifice, we must offer as a part from our family.